Hi viewers, வணக்கம் and welcome to your Garnish Your Life channel. இந்த எபிசோட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல என்னென்ன ஐட்டம் எல்லாம் போய் நம்ம சாப்பிடலாம். ரொம்ப போட்டிருப்பாங்க. அதாவது ஸ்மெல் ஒரு பக்கம் இழுக்கும், கலர் ஒரு பக்கம் இழுக்கும். ஒரு சிலர் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனோம் அப்படின்னா இந்த 10 ஐட்டம் இந்த இல்லைன்னா ஒரு 13 ஐட்டம் சாப்பிடலாம்னா என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிற இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். குளிர் நாடுகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு பெரிய ஆறுதலான விஷயம். சம்மர்ல நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கும் நடக்கிறதுக்கும் ட்ரிப்பு போறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆனா குளிர்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல ஒரு பிளாங்கெட் எடுத்துக்கிட்டு ஒரு குல்ட் எடுத்துக்கிட்டு நல்லா போத்திக்கிட்டு படுத்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கூட இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட் வா வா நான் எவ்வளவு அழகா இருக்கேன் பாரு அப்படின்னு கூப்பிடும். அந்த அளவு அழகான ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல நம்ம என்னென்ன ஐட்டம் எல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல நிறைய ஆடல் பாடல் எல்லாமே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கைசர் ஷ்மார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆஸ்திரியா ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா எக் தான் எஸ்பெஷல் இதோட மெயின் இன்கிரீடியன்ட். எக்கோட ஒயிட்டை ஃபர்ஸ்ட் நல்லா ஃபோம் பண்ணி நல்லா புசு புசு புசுன்னு நல்லா மேலே எலும்பி வரைக்கும் தனியா வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எக்கு யோக்கோட மைதா சுகரு அப்புறம் என்னென்ன பேக்கிங் பவுடர் எல்லாத்தையுமே போட்டுட்டு அதோட இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே நல்லா ஃப்ளஃபியா வரும். அது ஒரு பேன்ல ஊத்திட்டு அப்புறம் அதை சாப்பிடுவாங்க. கட் பண்ணி ஒரு கேக் அளவு திக்னஸ்ல வந்துடும். அதை சாப்பிடுவாங்க. சுகர் கோட்டடோட சாப்பிடுறதுனால இது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது கைசர் ஷ்மாரன் கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனா மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிராட் உர்ஸ்டுங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். நம்ம ஊர்ல ஹாட் டாக் சாப்பிடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் பாட்டில்டு கியூக்கம்பர் இருக்கும். அதாவது கெவுர்சே கியூக்கம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குர்கன் அப்படின்னா குக்கும்பர்னு அர்த்தம். கெவுர்சே குர்க அப்படின்னு ஜெர்மனில சூப்பர் மார்க்கெட் போனாலே பாட்டில்ஸ்ல எல்லாம் விற்கும். நான் கூட நம்மளோட ஜெர்மன் சாலட் ரெசிபில இது எதுக்காகலாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதோட ரோஸ்டட் ஆனியன் அதையெல்லாம் போட்டுட்டு அந்த உர்ஸ்ட்டை நடுவுல அந்த ஹாட் டாகோட அதை வச்சு சாப்பிடுவாங்க. இப்போ வெஜிடேரியன்ஸ்க்கும் கூட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த உர்ஸ்ட் வெஜிடேரியன் அண்ட் வீகன் ஆப்ஷன்ல கூட கிடைக்குது. ஸோ இதுவும் மிஸ் பண்ணாம சாப்பிடுவாங்க. நம்பர் 3 பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா இதுவும் கூட ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லல. பட் கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல நம்ம ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதனால அது ரொம்பவே நல்லா இருக்கும். மேல பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி சுகர் கோட்டடா இருக்கும். ஒரு பன்னு மாதிரி நல்லா பெருசா இருக்கும். உள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. சிலர் மார்சிபான் ஃபில்லிங்கோட அது வச்சு வைப்பாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் ஸ்டோலன் அப்படின்ற ஒரு ஐட்டம் கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மரோனன். நம்பர் 4 மரோனன். அது என்ன அப்படின்னா கஸ்டானியன் அப்படின்னா ஜெர்மனில ஒரு நட்டு கிடைக்கும். அது ஒண்ணு இல்லைங்க, செஸ்ட் நட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அதை நல்ல சுடுதண்ணியில போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு நைஃபை போட்டு அப்படியே சும்மா அப்படியே கிராஸா போட்டுட்டு அப்புறம் அவன்ல 200 டிகிரி செல்சியஸ்க்கு அதை பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அப்படியே இந்த தோல் தானா அப்படியே பிரிஞ்சு வரும். அப்புறம் அதை எடுத்து நம்ம வாயில போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி ஒரு ஃபிளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். ஸோ செஸ்ட்நட் அதாவது இந்த மரோனன் அப்படின்ற இந்த ஐட்டமை கிறிஸ்மஸ் மார்க்கெட் போனீங்க அப்படின்னா மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. நம்பர் 5 ஆல்கஹால் பிரியர்களுக்கு க்ளூ வைன் ஜெர்மனில ரொம்பவே ஃபேமஸ். அது மட்டும் இல்லாம டிசம்பர் டைம்ல குளிர்காலத்துல வைனை நிறைய விரும்பி சாப்பிடுறவங்க இருப்பாங்க. ரெட் வைன் இல்லைன்னா ஒயிட் வைன். இதோட சுகர் அப்புறம் சின்னமன் க்ளோவ்ஸ் லெமன் அப்புறம் ஆரஞ்சு அன்னீஸ் இது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை கொதிக்க வச்சு ஆல்கஹாலோட கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. இது ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணாமலும் கொடுப்பாங்க. அது எப்படின்னா ஆப்பிள் ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் அதுல இப்ப நான் சொன்ன எல்லா ஸ்பைசஸையும் போட்டுட்டு ஒரு கிளாஸ்லயோ கப்லயோ கொடுப்பாங்க. இது கிண்டர் புஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் சாப்பிடுவாங்க. நம்பர் 6 பார்த்தோம் அப்படின்னா
கெப்ரான்டைன் மாண்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, ரோஸ்டட் பாதாம் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். அதை வந்து சுகர்ல வந்து போட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் அப்படியே இமீடியட்டா அந்த ஃபுல் பாதாமையும் போட்டுட்டு வெளியே எடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியா கிரன்ச்சியா அதோட சினமன் ஃபிளேவரையும் சேர்த்து போட்டிருப்பாங்க. இது சினமன் ஃபிளேவரோட போட்டு பாதாம் மட்டும் கிடையாது, டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் நட்ஸையும் அதே ப்ராசஸ் பண்ணி கடையில விற்பாங்க. அது ரொம்பவே வாசனையா வா வா சாப்பிடலாம் அப்படின்னு நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கும். நம்பர் 7 வந்து கேசே ஸ்பெட்ஸ்லே. இது சவுத் பார்ட் ஆஃப் ஜெர்மனில வந்து ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நூடுல்ஸையே வந்து வேற ஃபார்ம் ஆஃப் நூடுல் மாதிரி செஞ்சு அதுல நிறைய சீஸ் போட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுட்டு அது கொடுப்பாங்க. கேசே ஸ்பெட்ஸ்லே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஒரு பவுல் இல்லாம ஒரு ஹாஃப் பவுல் சாப்பிட்டே கூட வயிறு வந்து ஃபில் ஆயிடும். டிராவல் எல்லாம் போகும்போது நம்ம நல்லா நடக்கணும் செய்யணும் அப்படிங்கும் போது கூட இந்த கேசே ஸ்பெட்ஸ்லே அப்படிங்கறது விற்கும். இதுவும் சூப்பர் மார்க்கெட்ல போனீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீட்டைலா கூட ஃப்ரீசர் செக்ஷன்ல போய் ஃப்ரிட்ஜ் செக்ஷன்ல போய் வாங்கி சாப்பிடலாம். வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க கடையில போய் சாப்பிடலாம். நம்பர் 8 வந்து கர்டோஃபில் புஃபர். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. ரைபே குஹன், அப்புறம் வந்து கர்டோஃபில் புஃபர், கர்டோஃபில் பேன்கேக், அதாவது ஃபேன் குஹன் அப்படின்னு ஜெர்மன்ல சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. இதுக்கு வந்து ஆப்பிள் முஸ், அதாவது ஆப்பிள் வந்து பாயில் பண்ணிட்டு அந்த தோலை பீல் பண்ணிட்டு ஒரு மிக்சியில் அடிச்சோம் அப்படின்னா ஒரு ஐட்டம் கிடைக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஆப்பிள் முஸ் அப்படிங்கிறது. அதை டிப் பண்ணி வச்சு சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோவை நல்லா கிரேட் பண்ணிட்டு அதுல எக் போட்டு கொஞ்சம் மைதா சேர்த்துட்டு பேன்ல வந்து குட்டி குட்டியா போட்டு நம்ம குட்டி அடையெல்லாம் போட்டு தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டி போடுவாங்க. நம்ம சேனல்ல கூட நான் ஆல்ரெடி கர்டோஃபில் பஃபர் அப்படின்ற ஒரு ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்க்கணும்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 9 என்ன அப்படின்னா ஐயர் புஞ்ச். ஐயர் புஞ்சும் கூட ஒரு ஆல்கஹால் ஐட்டம் தான். ஆல்கஹாலே வந்து ஸ்வீட் அண்ட் ஆல்கஹால் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ஆல்கஹால் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து விப்டு கிரீமை வந்து நல்லா பீட் பண்ணிட்டு அந்த ஆல்கஹால் மேல அந்த விப்டு கிரீமை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஐயர் புஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 10 வந்து கிரெப்ஸ். கிரெப்ஸ் வந்து ஒரிஜினலி இட்ஸ் நாட் இன் ஜெர்மன் ஃபுட், ஆக்சுவலி பிரெஞ்சு பீப்புளோட ஃபுட்டு தான் இது. பட் இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரெஞ்சு ஃபுட் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட்லயும் இருக்கு. அந்த அளவுக்கு கிரெப்ஸ் வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு இந்த ரெசிபி ஸ்ப்ரெட்டே இருக்கு. இதுக்கு நடுவில் வந்து நியூட்டெல்லா, அதாவது சாக்லேட் கிரீம், இல்லைன்னா பவுடர் சுகர், இல்லைன்னா செர்ரி சுகர், அந்த மாதிரி செர்ரி ஜூஸ், அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு, அதாவது கெவுர்ஸ் அப்படின்னு ஜெர்மன்ல சொல்லுவாங்க, அதையெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மட்டும் இல்லாம லேப் குஹன், ஜிஞ்சர் பிரெட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேன் கேக்ஸ், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கும். இப்போ நான் அட்லீஸ்ட் ஒரு 13 ஐட்டமாவது சொல்லியிருப்பேன். இந்த 13 ஐட்டத்துல நீங்க ஒரு ஃபேமிலியா 4 பேர் போனீங்கன்னா ஆளுக்கு ஒன்று ட்ரை பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டாலே புதுசான விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி இருக்கும். அதுல நீங்க நண்பர்களோட 10-15 பேர் போன அப்படின்னா எல்லா டிஷ்ஷுமே வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். புது விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு தானே போறீங்க, கொஞ்சம் காசு எடுத்து வச்சுட்டு போங்க, ஏன்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் டாடா, பை பை. This is Kavita. Thanks for watching.